ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே கிளியராக சொல்லியிருந்தோம். மேலே நம்மளுக்கு அப்சைடில் 25,300 லெவல் இருக்குது, கீழே 24,900 கீழே லெவல் இருக்குது டவுன் சைடில் அப்படின்னு கிளியராக சொல்லியிருந்தோம். நம்ம சொல்லியிருந்தோம் கேப் அப்புக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்குது, கேப் டவுனாக இருக்கும் 50% சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் ஒரு 20 பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே கொடுக்கல. ஸோ நம்ம கண்டினியூவாக பார்த்தோம்னா கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் ஆன மாதிரி தான் இன்றைக்கி இருந்திருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம கீழே டவுன் சைடில் சொல்லியிருந்தோம் கிளியராக 25,900 to 25,050 வரைக்கும் யாரும் ட்ரேட் எடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ என்ன ரீசனுக்காக நம்ம சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிஃப்டோல் போட்டு காமிச்சிருப்பேன் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஆல்ரெடி நம்ம பாக்ஸ் ஏறி 21ஆந்தேதியிலேருந்து ஒரு பாக்ஸ் ஏறி நம்மளுக்கு வந்திருக்குது. நம்ம மேலே இருக்கிற லெவல் 25,300. ஸோ அதுலேருந்து நம்ம ஃபிஃப்டோல் அப்படியே போட்டு கீழே எடுத்துகிட்டு பார்த்தோம்னா 75% ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க கீழே டவுன் சைடில். ஸோ அதனால தான் நம்ம நேற்று உங்களுக்கு கிளியராக சொன்னேன் 25,900 to 25,050 வரைக்கும் யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்மளோட லெவல் கரெக்டாக அக்யூரேட்டாக நம்மளுக்கு அந்த இது ஒர்க் ஆகிருக்கு. கிளியராக பார்த்திங்கன்னா தெரியும். இன்றைக்கி ஃபுல் டேவும் உங்களுக்கு அந்த 25,100லேருந்து அந்த 50க்குள்ளே மட்டும்தான் ட்ரேட் நடந்திருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஒன்று மட்டும் தான் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இருக்குதா? இல்லை, ஆல்ரெடி பாக்ஸ் தேரி கன்ஃபர்மேஷன் இருக்குது, ஃபிஃப்டோலோட கன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த 2 இது இருக்குது. மூணாவதாக நம்ம ஃப்ரைடேயோட ஹை அண்ட் லோ, அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை இருக்குது பார்த்திங்களா? ஸோ அது ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த 3 கன்ஃபர்மேஷன் வந்தனால தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக நான் கிளியராக சொல்லியிருந்தேன் 25,900 to 25,050 வரைக்கும் யாரும் ட்ரேட் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ அதோட லெவல் என்னன்றது இன்றைக்கி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 80% கேப் அப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கேப் அப் ஆகி 5 மினிட்ஸ் கேண்டிலில் மேலே பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா நம்ம டார்கெட் 25,300 நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? டவுன் சைடில் சப்போஸ் கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் ஆகி டவுன் சைடில் வந்தாங்கன்னா ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு சொன்னது தான் 24,900 கீழே டவுன் சைடில் நம்மளுக்கு லெவல்ஸ் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் லெவல்ஸு. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்த்திங்கனாலும் சேம் பேட்டர்ன் தான். ஆனால் பேங்க் நிஃப்டியில் கீழே 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஹோல் டே நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதையும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பேங்க் நிஃப்டி க்ளீனாக பார்த்திங்கன்னா தெரியும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த கேண்டிலுமே கீழே பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அதில் ஒரு 200 பாயிண்ட் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் நீங்கள் நம்ம ஃபிஃப்டோல் வச்சு மேலே 55,200 இருக்குது பார்த்திங்களா? அங்கே வச்சு கீழே உங்களுக்கு பாக்ஸ் தேரி, கீழே ஒரு பாக்ஸ் தேரி இருக்கும். இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாக்ஸ் தேரியோடது எந்த அளவுக்கு கரெக்டாக அது ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதுலேயும் கரெக்டாக அந்த 50% தான். ஏன் இன்றைக்கி கீழே அந்த இதுக்கு கீழே இறங்காமல் மேலே நின்றுருந்தாங்க? ஏன்னா மேலே அப்சைடில் நம்மளுக்கு லெவல் இருக்குது, அதனால் மேலேயே க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. நம்ம கீழே இறங்கினோம்னா நம்ம சொல்லியிருந்தது 54,700 கிட்ட நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் எஸ்டர்டே நம்ம சொல்லியிருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த இதுக்கே இறங்கலை. அவங்க எப்படி கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாங்களோ அந்த கேப் அப்லேயே ஓப்பன் பண்ணி அதுக்கு மேலேயே முடிச்சிட்டாங்க. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 50% ஃபிஃப்டோல் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த 50%ல் அவங்க கரெக்டாக கிளியர் பண்ணியிருப்பாங்க. அந்த பாக்ஸ் அதாவது 10ஆந்தேதிக்கு நமக்கு ஒரு பாக்ஸ் கிடச்சிருக்கும். அந்த 10ஆந்தேதிக்கு பாக்ஸோட கீழே பாட்டமில் வச்சு நீங்கள் மேலே நம்ம 55,200 சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா? அது வரைக்கும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு தெரியும். அந்த 50%ல் தான் நின்றுருப்பாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக ஹோல் டே மேலே போயிருப்பாங்க, திருப்பி கீழே வந்திருப்பாங்க. கீழே கரெக்டாக அந்த 50%ல் திரும்பி டச் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போயிருப்பாங்க. திருப்பி அகைன் அந்த 50%க்கு கரெக்டாக கொஞ்சம் ஒரு 20 பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி லெவல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா?
எப்படி கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த 50% கிளியர் பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ நான் சொல்கிறது தான் மார்க்கெட் நடக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்க வேணாம். நான் சொல்கிறது தான் நடக்குதுன்றது கிடையாது. மார்க்கெட்டில் நடக்கிறது தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். மார்க்கெட்டில் இப்படி தான் நடக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். கற்றுக்குங்க, அதுக்கப்புறமா நல்லா தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. எல்லாருமே நல்லபடியாக ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி நம்ம வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் கற்றுக்கிட்டு அவங்களும் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.